இந்த சிலை எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குல்ல பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எல்லாமே இதுதான். இதில் வந்து 2 சிவன் இருக்காரு, 2 நந்தி இருக்குது. இருங்க, இங்கேயும் ஒரு நந்தி இருக்குது, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த நந்தி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பாருங்க இவ்வளோ பெரிய ஒரே கல்லில் எடுத்து செதுக்கின சிலையும் அது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட்டுட்டோம். நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு கிளம்பி போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே குதிரை இருக்குது. குட்டி பசங்கள்லாம் அதில் சவாரி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. என்ன உட்கார சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் வேணால் உட்காருங்க. நீங்கள் உட்காருறீங்களா? ஆனால் பாருங்கள், நல்லா கம்பீரமாக நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. 100 ரூபாயாம் ஒரு ரவுண்டுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் உட்கார மாட்டேன்றாரு, வேடாடுறாரு. உட்காருங்க, இருந்தால் உட்காருங்க. வேண்டாம்மா அவருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இது வந்து சூப்பராக இருக்குது. நிறைய சிற்பங்கள், அழகான சிற்பங்கள் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள் டைம் கிடைக்கும் போது. ஓகேவா? சூப்பராக இருக்குது பாருங்கள் குதிரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்தது நாங்கள் வந்து பேலூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், நல்லா எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்களேன், இந்த சிற்பம்லாம், இந்த தூணில் எவ்வளோ சிற்பங்கள் இருக்கு பாருங்களேன். எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இதெல்லாம் யார் எப்படி கட்டினாங்க, யார் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. எடுத்து இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ காணிக்க போட்டிருக்காங்கன்ட்டு. இதில் எல்லாம் கன்னடாவில் எழுதியிருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. அவ்வளோ தெரில. எவ்வளோ சூப்பராக இருக்குது சாமி. எல்லாம் பார்க்கறதுக்கே கண் கோடி வேணும் போல். அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா ருசித்து பார்த்து அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் பெரிய பையன்லாம் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இவ்வளோ அழகாக நரசிம்மர் பாருங்கள், எப்படி இவ்வளோ தத்ரூபமாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
அப்பப்பா. எவ்வளோ அமைதியாக, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ஒரு கூட்டம், எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா அமைதியாக இருக்குது. இது என்ன தேர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். அப்படியே கோயிலுக்கெல்லாம் வந்தோம்னாங்க இந்த மாதிரி தாங்க வரணும். இந்த கூட்டத்தில், நெரிசலில் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அமைதியாக நிதானமாக கும்பிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே சுவாமி பாதம் ஒன்று இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கும்பிட்டுக்கோங்க. நானும் கும்பிட்டுக்கிறேன். சுவாமியப்பா.